யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் கொத்தமல்லி செடி எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கொத்தமல்லி இலைக்கு இங்கிலீஷில் கொரியாண்டர் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பானிஷில் சிலாண்ட்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க, ஹிந்தியில் தனியா பத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க, சைனீஸ் பார்ஸ்லே, மெக்சிகன் பார்ஸ்லே அப்படின்னு பிற பெயர்களும் இதற்கு உண்டு. கொத்தமல்லி செடியை பொறுத்த வரைக்கும் நன்றாக தண்ணீர் வடியும் தன்மையுடைய மண்கலவையை நம்ம தயாரிக்கணும். நாம் வீட்டில் வாங்கின முழு கொத்தமல்லியை அப்படியே நாம் விதைக்கலாம். மல்லியை, தனியாவை முழுசாகவே நாம் இப்படி விதைக்கலாம். விதைச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சு உயரத்துக்கு அளவுக்கு மண் நாம் தூவிக்கிட்டா போதும். அதிகமாக தூவணும்னா அதிக நாட்கள் அது முளைக்கிறதுக்கு ஆகும். ஒரு சில விதைகள் முளைக்காமலும் போகலாம். அது மேலே தண்ணீரை நாம் தெளித்து விடணும். ஊற்றுனா விதைத்த விதைகள் மேலே வந்துடும். விதை விதைத்து ஒரு 10 to 15 நாட்களுக்குள்ளாக விதைகள் முளைக்க ஆரம்பிக்கும். இது ஒரு 8 நாளில் முளைச்ச விதை அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு 12 நாட்களில் இந்த அளவு முளைச்சிருக்கு. இப்படி ஒரு 15 நாளில் ஏறக்குறைய எல்லா செடிகளும் முளைச்சிரும். எல்லா விதைகளும் அழகாக செடியாக முளைச்சி வரும். இந்த செடிக்கு காலையில் மாத்திரம் நம்ம தண்ணி ஊற்றினாலே போதும். சூரிய ஒளி வர்றதுக்கு முன்னாடி பொதுவாக நம்ம தண்ணி ஊற்றுறது நல்லது. இந்த செடியில் நீங்கள் மல்லி அறுவடை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு செடிக்கும் அரை அடி இடைவெளி இருக்கணும். இல்லை இலைக்காக தான் வளர்க்குறோம் அப்படின்னா நீங்கள் இப்படி நெருக்கமாகவே இதை விதைக்கலாம். இந்த செடி வளர்க்குறதுக்கு செடி தொட்டி அரை அடிக்கு மேலே உயரம் இருக்கணும். இந்த தொட்டியில் நான் வச்சதே இதனுடைய வேர் கொஞ்சம் ஆழமாக தான் போயிருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே இதில் தெரியும். இந்த இலை எல்லாருமே விரும்புகிற ஒரு இலை. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் லினோலேக் அமிலம், ஒலிக் அமிலம், பால்மெடிக் அமிலம், ஸ்டீரிக் அமிலம், அஸ்கார்பிக் அமிலம், அதுபோல் விட்டமின் சி, இரும்பு சத்து இதெல்லாம் அதிகமாகவே இருக்குது. அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் இந்திய உணவு வகைகள் அத்தனையிலையுமே இதை சேர்த்துருப்பாங்க. நம்ம தென்னிந்திய உணவு வகையான சாம்பார், ரசம், அப்புறம் காரக்குழம்பு, கூட்டு, பொரியல் எல்லா காரியங்கள்லையும் அவங்க கடைசியாக முடிக்கிறப்ப இதை சேர்த்து தான் முடிச்சிருப்பாங்க. ஏன், எதனால் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இதில் உள்ள மருத்துவ குணங்கள் தான் காரணம். அது என்ன அப்படின்னா உடலில் உள்ள கெட்ட கொழுப்பு அளவை இது கட்டுப்படுத்துது, குறைக்குது. அதே போல் உடலில் உள்ள நல்ல கொழுப்பை ஆரோக்கியமாக வச்சுக்குது. அதே போல் இந்த இலை செரிமானத்துக்கு உதவுது. நம்மளுடைய கல்லீரல் சரியாக வேலை செய்கிறதுக்கும் இந்த இலையில் உள்ள சாறுகள் உதவுகிறது. இது வயிற்றுப்போக்கையும் குறைக்கக்கூடிய தன்மையுடையது. அதே போல் பசியை தூண்டும் தன்மையும் இதற்கு உண்டு. இது இரத்த கொதிப்பை குறைக்குது. அதனால் பெரியவங்க இதை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஒரு நல்ல ஆன்டிசெப்டிக்னு சொல்லலாம். அதனால் இது வாய்ப்புண் மற்றும் குடல் புண்ணை குணப்படுத்துது. இதில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால நல்ல ஆரோக்கியம் உள்ள ஒரு இலைன்னு நாம் இதை சொல்லலாம். இது நாம் வீட்டில் வளர்க்குறதுனால நமக்கு இதை பார்க்குறப்ப மனதிலையும் அதிக சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு செடின்னு சொல்லி சொல்லலாம். இந்த செடியை பொறுத்தவரையும் 40 நாள்லேயே பலன் தந்துடும். இந்த செடியை தாக்கக்கூடிய நோய்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலைப்புள்ளி நோய் அப்படின்னு சொல்லி ஒரு நோய் தாக்குது. அதுபோல் வேர் அழுகல் நோய் அப்படின்னு ஒரு நோய் தாக்குது. பாருங்கள், இந்த வேர் ஆழமாக இருந்தால் நல்லா இதாகும். நல்ல நீளமாக உள்ள வரைக்கும் வேர் விடுறதுனால தான் சொன்னேன் ஒரு அரை அடி உயரமாவது இருக்கணும் தொட்டி. பாருங்கள், கீழே வர வேர் போயிருக்கு. இந்த வேரழுகல் நோய் தாக்காமல் இருக்கிறதுக்கு
நல்ல வடிகால் வசதி உள்ள மண்கலாக இருக்கணும். அதே போல் நீங்கள் தண்ணீர் ஊற்றுறப்ப தண்ணீர் வெளியே வர வரைக்கும் ஊற்றுங்க. நீங்கள் தண்ணீர் ஊற்றுனீங்கன்னா அந்த தண்ணி அப்படியே வெளியே வந்துடணும். தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. தண்ணி தேங்கி நின்னதுன்னா வேர் அழுகல் நோய் இந்த செடியை எளிதாக தாக்கிடும். இலைப்புள்ளி நோய்க்கு மருந்து என்னன்னா வேப்ப இலை கரைசல், அப்படி இல்லைன்னா வேப்ப எண்ணெய் கரைசலை இதன் மீது நாம் தெளிக்கலாம். அதன் மூலம் இலைப்புள்ளி நோயிலிருந்து இந்த செடியை நாம் பாதுகாக்கலாம். மற்றபடி இந்த செடிக்கு அதிக பராமரிப்பு ஒன்றும் தேவையில்லை. இது அழகா வளரும். நம்ம தண்ணி கடைசி வரைக்கும் இதுக்கு ஊத்துறது வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர், அப்படி இல்லை அப்படின்னா பூவாளியில தான் ஊற்றணும். கையில் இல்லைன்னா கையில் நாம் தெளிக்கலாம். தெளிக்கிறப்ப மிக கவனமாட்டு தெளிக்கணும். விதைத்தவுடன் மிக மெதுவாக தான் தெளிக்கணும். வளர வளர நாம் அதை கொஞ்சம் எளிதாக அந்த தண்ணியை தெளிச்சுக்கிடலாம். நிறைய நாள் விடக்கூடாது. 40 நாள் ஆனவுடனே இந்த இலைகளை பறிக்கிறது நல்லது. அப்போ தான் சமையலுக்கு ஏற்றதாகவும் உகந்ததாகவும் இருக்கும். சட்னி அரைக்கிறப்ப ரொம்ப ருசியாகவும் இருக்கும். இல்லை அப்படின்னா நார் போன்ற தன்மையுள்ள கிளைகளாக அதில் உள்ள சின்ன சின்ன தண்டுகள் வந்து காணப்படும். தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த வீடியோவில் உள்ள டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் கொத்தமல்லி செடி எப்படி